புத்தர் சொன்ன தத்துவங்கள்ல ரொம்ப அழகான தத்துவம். வாழ்க்கையில கவலை வந்துருச்சுன்னா, ஐயோ! கவலை வந்துருச்சே, கவலை வந்துருச்சே அப்படின்னு நினைச்சே கவலைய இன்னும் அதிகமாக்காதீங்க. அந்த கவலை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கறதுக்காக தான் வாழ்க்கையில வந்திருக்கு. அது என்ன விஷயத்த சொல்லிக் குடுக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கவலை கண்டிப்பா போயிரும்ன்னு சொல்றாரு. ஆமா. நம்மள்ல பெரும்பாலான நபர்களுக்கு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில கவலையே வரக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். கவலையே இல்லாத வாழ்க்கை இல்லன்ற உண்மைய நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சோ ஒரு கவலை வரப்ப ஆமா. இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் தான். வலிக்க தான் செய்யும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸோட அந்த கவலையிலருந்து உங்க லைஃப்ல யூஸ்ஃபுல்லா ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கவலை உங்கள விட்டு ரொம்ப வேகமாவே போயிடும். எப்பவுமே வாழ்க்கையில ஒரு கவலையான, துயரமான சம்பவம் நடக்கும்போது வலிக்க தான் செய்யும். அது கொஞ்ச நாளைக்கு வலிக்கும். ஒரு வாரம் வலிக்கும். இந்த வாரம் வலிக்கிற மாரி அடுத்த வாரம் வலிக்காது. கொஞ்சம் ஹீல் ஆயிருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னும் அந்த கவலையோட காயம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். 2 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு கவலை இருக்குதான்னு யோசிச்சாதான் ஞாபகம் வரும். கவலைன்றது எப்பவுமே குறிப்பிட்ட சில காலம் மட்டும்தான். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, இப்ப எனக்கு பேட் சிச்சுவேஷன். அதனால வலிக்கத்தான் செய்யும். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமா அத விட்டு வெளிய வந்துரலாம். அப்படி இல்லாம, ஐய்யய்யோ! கவலையா? என் வாழ்க்கையில எப்படி கவலை வரலாம்? நான் கவலையே படக்கூடாது. நான் கவலையே படமாட்டேன். அப்படின்லாம் நீங்க அந்த கவலையோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது ஒரு நீண்ட நாள் கவலையா மாறிடும். ஸோ வாழ்க்கையில வரக்கூடிய இன்பத்தையும் சரி, துன்பத்தையும் சரி, ஒரே அணுகுமுறையோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலருந்து ரொம்ப சீக்கிரமாவே நீங்க வெளிய வரலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி. சந்திப்போம்.